இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். 8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 24ஆம் நாள். இன்றைய திதியின் பெயர் பஞ்சமி. இந்த பஞ்சமி மாலை 10:01 வரைக்கும் இருப்பார். பின்பு சஷ்டி திதி வந்துவிடும். இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பெயர் சுவாதி. மத்தியான வேளையில 2:19 வரைக்கும் இருப்பார். பின்பு விசாக நட்சத்திரம் வந்துவிடும். இந்த விசாக நட்சத்திரமும் அதுபோல சுவாதி நட்சத்திரமும் சமமான நாளை ஏற்படுத்தும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பல விஷயத்தில் நம்ம சொல்லுவோம், கண் திருஷ்டி பட்டுடுச்சிங்க, கண் திருஷ்டி பட்டுடுச்சிங்கன்னு. இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிற பொறாமை, கண்கள் பட்ட பார்வைகள், எண்ணங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற கண்ணூர் கழித்தல்னு திருஷ்டி சுற்றி போட்டுக்கிறது. இன்னைக்கு சுற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால என்ன, பஞ்சமி சஷ்டி இருக்கிறதுனால இந்த விஷயம் உங்களுக்கு நல்ல மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நாளை காலையில், இன்னைக்கு காலையில் 7:30-9 நமக்கு நல்ல நேரம். சாயங்கால வேளையில் 3-4:30 நல்ல நேரம். ராகு காலம் 4:30-6 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அதனால யமகண்டம் 12-1:30. குளிகை நேரம் 3-4:30. இந்த விசாக நட்சத்திரம் மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனாலே உத்திரட்டாதி ரேவதி என்கிற மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிகிறது. இன்றைக்கு துருவம் என்கிற நாம யோகமும் கௌளவம் என்கிற கரணமும் உண்டு. துருவம்னா கிணறெல்லாம் வெட்டுறது, குளங்கள் அமைத்துறது, நவரத்னங்கள் ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சேகரித்துக் கொள்வது, வீடு கட்டுறது, ஏதாவது ஒரு இடத்துல தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு செய்யறது நல்லது. அதுபோல இந்த கௌளவம் அப்படிங்கிற கரணம் எந்த விதமான காரியங்களையும் செய்யும் போது நல்ல விதமா பில்டப் பண்ணி கொடுக்கும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிறதெல்லாம் இன்னைக்கு நிறைய செய்யலாம். மந்திர காரியங்கள் செய்யலாம். புதுசாக காரு வாங்கியிருந்தோம், வண்டி வாங்கியிருந்தோம்னா அதெல்லாம் ஏறி இன்னைக்கு ஓட்டி பார்க்கலாம். சகல விதமான நல்ல காரியங்களும் இன்னைக்கு நல்லது. பஞ்சமி வராகி அம்மையை வழிபடுவதனால வரக்கூடிய அனைத்து விதமான பலன்களையும் பெறலாம். கடகம் ராசி நண்பர்களே, தாயாரின் போல பரிவை கொண்ட உங்க ராசிநாதனான சந்திர பகவான் தாயாரினிடமான 4ஆம் இடத்திலேயே உட்கார்றார். பல விதத்திலும் நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு ரிலேஷன்ஸோ ஃப்ரெண்ட்ஸையோ பார்க்கும்போது மனதிலே பட்டதை கரெக்டாக சொல்லணுன்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும். இதனால் சில விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப டிக்லிஷா இருக்கோ அப்பெல்லாம் கண்ணை மூடிட்டு நரசிம்மரை நினைத்துக் கொள்ளுங்கள். யோக நரசிம்மர் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்பார். வாழ்க வளத்துடன்.